நாட்டில் சாதனையாளர்களை அங்கீகரிப்பதில் மலேசிய சாதனை புத்தகம் முக்கிய பங்காற்றுகிறது. சாதனையாளரை அங்கீகரிப்பது சாதாரண விவகாரம் அல்ல. மாறாக நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகள் மற்றும் துல்லியமான சரிபார்ப்புகளுக்கு பின்னரே ஒவ்வொரு சாதனையாளரும் அங்கீகாரம் பெறுகிறார். அந்த வகையில் மலேசிய சாதனை புத்தகத்தின் பல்வேறு அம்சக்கூறுகள் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் அதில் பணியாற்றும் ஒரே இந்திய அதிகாரியான மேனகா வடமலை. மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெறுவதற்கான விண்ணப்பங்கள் 2 பிரிவுகளாக ஆராயப்பட்டு சரிபார்ப்பிற்கு அனுப்பி வைக்கப்படும். அதில் பல்வேறு செயல்முறைகள் பின்பற்றப்படும் என்று மேனகா வடமலை உதாரணத்துடன் விளக்கினார். ப்ரொபோசலை நம்ம செக் பண்ணி நம்ம பார்ப்போம். அதுவே அந்த ரிலேட்டட் பாஸ்ட் ரெக்கார்ட் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம அந்த ரெக்கார்டோட டைட்டில் கன்சிடர் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா புது டைட்டில் நம்ம ரீகன்சிடர் பண்ணி கொடுப்போம். ஸோ அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பெஞ்ச் மார்க்கும் செட் பண்ணுவோம், பரமீட்டர்ஸும் செட் பண்ணுவோம். இஃப் லெட்ஸே நிறைய எண்ணிக்கையான வருகையாளர்கள் அப்படின்னு சொன்னால் எத்தனை வருகையாளர்கள் வரணும், அந்த ஈவெண்ட் எவ்வளோ பெருசு அப்படின்னு பார்த்து அப்படி நம்ம பெஞ்ச் மார்க் செட் பண்ணி கொடுப்போம். உலக சாதனை புத்தகத்திற்கும் மலேசிய சாதனை புத்தகத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் இருப்பதாக குறிப்பிட்ட மேனகா, இன்றளவும் பலருக்கு இது குறித்து குழப்பம் இருப்பதை சுட்டிக்காட்டினார். மேலும் இந்தியர்கள் மற்றும் இதர இனத்தவர்களின் சாதனைகள் இடம்பெற்றுள்ள துறைகள் குறித்தும் மேனகா இவ்வாறு விவரிக்கின்றார். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ரெக்கார்ட்ஸ் நிறையா வரும். இந்த அப்பா அம்மா பிள்ளைங்களுக்காக அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், தனிநபர் தங்களுக்காக அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும். தமிழவங்க ரொம்ப இந்த எப்படி சொல்கிறது இந்த படிப்பில் ரொம்ப நிறைய போவாங்க. இதே மலாய்க்காரவங்க அப்படின்னா அவங்க ரொம்ப சுக்கா அந்த மாதிரி போவாங்க. சைனீஸ் ரொம்ப இந்த பியானோ, அவங்க ஸ்கில்ஸ் மோஸ்ட்லி ஸ்கில்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், அந்த மாதிரி போவாங்க. ஹைக்கிங்ஸ் லைக் எக்ஸசைஸ் திங்ஸ் அந்த மாதிரி போவாங்க. இந்த புத்தகத்தில் இடம்பெறும் தனிநபருக்கு சமுதாயத்தில் பாராட்டும் புகழும் கிடைப்பதை தவிர்க்க முடியாது. அதோடு அவர்களின் சாதனைகள் மற்றொருவருக்கு ஊக்குவிப்பாக இருப்பது மட்டுமின்றி அவர்களின் எதிர்காலத்திற்கு பல நன்மைகளை கொண்டு வருவதாக மேனகா குறிப்பிட்டார். ஒன்று அவங்களோட அச்சீவ் பண்ணியிருக்காங்க சாதனை அப்படின்னு. another one thing அவங்களோட ரெசுமியில் அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு எடிட் அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பிஸ்னஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் தான் வருவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் டூலாக இருக்கும். இப்போ நம்மளோட எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெல் காப்பியாக இருக்கட்டும், புக்கூஸ் கவுக்காவாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே நிறைய ரெக்கார்ட்ஸ் நம்மக்கிட்ட வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் டூல். அவங்களோட வாடிக்கையாளர்கள் இன்னும் நிறையா வர்றதுக்கு அவங்க அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ தனிநபர்னா மோஸ்ட்லி அவங்க சாதனைக்காக, இன்னொன்று அவங்களோட ரெக்கார்டை அவங்க பீட் பண்ணுறதுக்கு அது அவங்களுக்கு ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கும். தனியார் அமைப்பாக செயல்படும் மலேசிய சாதனை புத்தகத்திற்கு அரசாங்கம் ஆதரவாக இருக்கின்றது என்ற கூடுதல் தகவலையும் அண்மையில் பர்னாமாவின் பார்வை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது அவர் பகிர்ந்து கொண்டார்.